ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல் இடித்து சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ போட்டுக்கலாங்க. எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதெல்லாம் நல்லா கையிலேயே அப்படியே கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. அப்பப்போ இப்படி கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ சாதத்தை போட்டுக்கலாங்க. சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கலாங்க. பேச்சுலர்ஸுக்கு இது ஈஸியாக செய்யறதுக்கு நல்லா இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வணக்கி கொடுத்தா கூட கத்திரிக்காய் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.